பாலியல் வன்கொடுமை செய்கிறவங்களுக்கு ஏற்கனவே நான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கேன், அதை இங்கே சொல்லணும்னு நினைக்கல. ஏன்னா என்கவுண்டர் தான் அதுக்கு தீர்வு என்பதை பல இடங்களில் நான் பதிய வச்சிருக்கிறேன். அதனால அது ஒண்ணுதான் தீர்வு. இல்லைங்க, சரி இல்ல, நீங்க இல்ல, நான் உங்களை கேக்குறேங்க, என்ன தீர்வு? ஃபைனலுக்கு நான் வந்துட்டேன். சொல்றோம் சொல்லிக்கிட்டே இருக்கோம், சட்டங்களை விதிக்கிறோம், தண்டனை கொடுக்கிறோம், பட் தீர்வு நடக்கலையே. 4 நாள்ல 10 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை பண்ணப்பட்டிருக்காங்க. எல்லாம் 4 வயசு, 2 வயசு, 5 வயசு, 9 வயசு குழந்தைங்க. அவங்க ஒன்னும் பெரிய பொம்பளைங்க எல்லாம் கிடையாது, சின்ன பச்சிளம் குழந்தைகள். எல்லார் வீட்லயும் பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, எல்லார் வீட்லயும் பெண்கள் இருக்காங்க. அப்போ அந்த குடும்பத்துக்கு நடந்தது நம்ம குடும்பத்துல நடந்தா இன்று ஜஸ்ட் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, யாராவது ஒத்துக்குவாங்களா? ஒரு பெண் தலைவியாக ஒட்டுமொத்த பெண்கள் சார்பாக நான் சொல்றோம், மயிலே இறகு போடு கெஞ்சிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா இறகு போடுதா மயிலு? வழி இல்ல, போட்டு இழுத்து ஒடுங்கினாதான் முடியும் அப்படின்ற நிலைக்கு கொண்டு போவது யார்? அதனாலதான் நான் சொல்றேன், ஃபைனல் இதுக்கு என்னன்னா என்கவுண்டர் தான் அப்படின்றத நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு சட்ட சபையிலும் அதை நான் பதிய வச்சிருக்கேன். நான் என்ன சொல்றேன், இல்ல ஏற்கனவே கோயம்புத்தூர்ல இது நடந்திருக்கிறதுங்க, என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணம் இருக்கு சைலேந்தர் பாபு அவர்கள். நான் என்ன சொல்றேன், உடனே தெரிஞ்சவனே சுடுறது இல்ல, தீர விசாரிங்க. அப்படிதான் இதுதான் உண்மை என்றால் அரபு நாடுல மாதிரி ஒரு கொஞ்சம் பேருக்கு நீ பனிஷ்மெண்ட் கொடுத்து பாருங்களேன், அதுக்கப்புறம் இது எங்கேயாவது தொடருதான் மட்டும் நீங்க பாருங்க. ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துங்கன்னு தான் நான் கேட்டுக்கிறேன், ஒரு ஆய்வுக்கு உட்படுத்து. இன்னைக்கு கரூர்ல ஒரு பாட்டி நான் பார்த்தேங்க அன்னைக்கு டிவில, உண்மையில நான் சொல்றேங்க, அன்னைக்கெல்லாம் நான் கண்ணீர் விட்டு அழுது இருக்கேன் வீட்டுல. அந்த அம்மா தொடர்ந்து ஒரு வருஷமா அந்த ஆளுக்கு எச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க, வேண்டாம் இந்த மாதிரி செய்யாத. அவங்க பேத்தி மட்டும் இல்ல, அது போன்ற 6 பெண் குழந்தைகளை தொடர்ந்து அந்த ஆள் துன்புறுத்தி இருக்கார். பல முறை அந்த அம்மா எச்சரித்தும் அவர் திருந்தவே இல்லை என்ற பட்சத்தில், அவங்க எல்லாம் சாதாரண கூலி வேலைக்கு போறவங்க, அவங்க ஒன்னும் அம்பானி குடும்பம் எல்லாம் கிடையாது. அந்த அம்மா அருவால அவங்க கதிர் அறுக்கிற ஒரு லேடி. அவங்க பல முறை சொல்லியும் திருந்தாத பட்சத்தில் அவங்க பேத்தி 4 வயசு குழந்தை அன்றைக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டவுடன் வேற வழியே இல்லை என்பது அவங்க கையில இருந்த அருவாளால வெட்டி இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், உண்மையான வேலு நாச்சியார் அந்த பாட்டி தான் உண்மையான வேலு நாச்சியார். யாரையோ சொல்றாங்க, வேலு நாச்சியார் கிடையாது. தன் பேத்தியை காப்பாற்ற இறுதி கட்டத்திலையும் முடியாத பட்சத்தில் அந்த அம்மாக்கு வேற வழியே இல்லை என்பது போல ஒரு நிலை வரும்போது தான் வெட்டி இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், அதான் அவை குறிப்பிலிருந்து எடுப்பேன். பேரவைத் தலைவர் சொன்னார், பரவாயில்ல நீங்க எடுத்துருங்க அவை குறிப்பில் இருந்து. ஆனா ஒட்டுமொத்த பெண்கள் இது போல தைரியமாக திருப்பி அடிச்சா எல்லாருக்கும் இது ஒரு பாடமா இருக்கும். ஏன்னா தமிழ் பாரம்பரியம், புலிய முரத்தால் அடிச்சு விரட்டின வீர பரம்பரையை நம்மளுடைய பெண் குலம், நம்மளுடைய தாய்மார்கள். அதனால ஒரு அளவுக்கு தான் அங்க பொறுக்க முடியும். அப்புறம் சும்மா இப்படி பாலியல் வன்கொடுமை பண்ணா இதுக்கு வேற என்ன தீர்வு? நான் எல்லாரையும் கேட்கிறேன், என்ன தீர்வு? ஃபைனல் என்ன சொல்யூஷன் இதுக்குன்னு தான் நான் கேட்கிறேன். சோ வேற வழி இல்ல, ஒரு எடுங்க, ஒரு 5-6 பேர் தப்பு இல்ல, ஃபைனலா ஒரு ஆய்வு பண்ணி இதுதான் பண்ணாதான் அடங்கும்னா பண்ணுங்க, தப்பே கிடையாது. உங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை மேல அப்படி ஒரு பாலியல் வன்கொடுமை செய்யணும்னு தோணுது, கை வைக்க தோணுதுன்னா உங்களை என்கவுண்டர் பண்றதுல என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன். அரபு நாட்டுல எல்லாம் ஒரு பெண்ணை கண்ணுக்கு நேரா பார்க்க கூட அச்சப்படுவாங்க. காரணம் அங்க இருக்கிற சட்ட விதிகள். அது போல இங்க சட்ட விதிகள் வரணும் என்று ஒரு பெண் தலைவராக, பெண்ணாக நான் என் கருத்தை பதிய வைக்கிறேன். இது ஒட்டுமொத்த பெண்கள் குலத்தின் சார்பாக, ஒட்டுமொத்த பெண்கள் சார்பாக என் பதிவை இங்க பதிய வைக்கிறேன். நான் கொஞ்சம் எமோஷனா பேசுற மாதிரி உங்களுக்கு தெரியும், கிடையாது. உணர்வு, ஒவ்வொரு பெண்ணின் மனசுல இருக்கிற உணர்வை தான் இங்க நான் பிரதிபலிக்கிறேன். இது உண்மை. இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்.